என்ன நண்பா, நேற்று ஏதோ பேங்க்ல இருந்ததா சொன்னாங்க? இல்ல நண்பா, சும்மா ஒரு வேலையா போயிருந்தேன். இல்ல நண்பா, ரமேஷ் சொன்னா நீ லோனுக்காக பேங்க் தினம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஜாமீன் கையெழுத்து போட சொல்லி நிறைய பேர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா. அதெல்லாம் ஒண்ணு நண்பா, நான் பாத்துக்கிறேன். ஏன் நண்பா, இத்தனை பேர்கிட்ட போய் கேட்டியே, ஏன்ட்டு கேட்டியா? நீயே பேங்க்ல போய் லோன் கேட்கறியே, ஏன்ட்டு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல. இல்ல நண்பா, நட்புக்குள்ள வரவு செலவு ஜாமீன்ல வச்சுக்கிட்டா நட்பு கெட்டு போயிடும். ஏன் நண்பா, நான் கஷ்டப்பட்டப்போ நான் கேட்காமைய உன் வீட்டு அடமானம் வச்சு எனக்கு நீ லோன் வாங்கி கொடுத்தியே, அதை வச்சு தானே இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறேன். என் நண்பன் உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? எதையுமே எதிர்பார்த்து செய்யறதில்ல நண்பா நட்பு. அன்னைக்கு நான் செஞ்சேங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து கேட்கறது நட்புக்கே அழகில்ல நண்பா. இருந்தாலும் இன்னைக்கு நீ கஷ்டப்படுறத நான் பார்க்க முடியாது நண்பா. நான் பேங்க்ல சொல்றேன், நீ போய் வாங்கிக்கப்போ லோன். இல்ல நண்பா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு என்ன மேனேஜர் வர சொல்லிக்கிறாரு. சின்ன வயசுலயும் நீ இதே பிடிவாதண்டா, இப்பவும் இதே பிடிவாதண்டா. சரி நண்பா. சரி நண்பா, நான் கிளம்புறேன். பார்த்துட்டு போன தான் வந்தேன். சொல்லட்டுமா? ஹலோ, மேனேஜரா? சார் வணக்கம், நான் அத்தனூர் டெக்ஸ்லேருந்து பேசுகிறேன். நாளைக்கு கார்த்தின்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர் உங்கள் பேங்க் வருவார். 10 லட்ச ரூபாய்க்கு உங்கள் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்காரு. நாளைக்கு அவர் வந்த உடனே 10 லட்ச ரூபா உடனே கொடுத்துருங்க. எந்த டாக்குமெண்ட்டும் வாங்க வேண்டாம், என் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருங்க, நான் செக் அனுப்பிச்சிட்றேன். ஆமாம், நான் தான் கொடுத்தான்னு அவருக்கு தெரிய வேண்டாம், பேங்க் மூலமாக கொடுத்ததாவே சொல்லிடுங்க. ஒரு 6 மாசத்துல அது கவர்மெண்ட் மூலமா தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லிருங்க. சார், அவர் என் நண்பர் சார், நேரடியாக நான் செஞ்சா அவர் வாங்க மாட்டாரு, அதனாலதான் உங்க மூலமா செய்யறேன். கொடுத்துருங்க சார். என் நண்பரு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். உள்ள மட்டும் நானே உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன்.